நிலமோ பிள்ளைக்கு ஆபத்து என்றால் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றும் குணம் அனைத்து உயிரினங்களுக்கும் பொருந்தும் என காட்டியுள்ளது இந்த தாய் யானை. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. அந்த வகையில் கபினி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடிய நிலையில் குட்டி யானை ஒன்று அடித்து செல்லப்பட்டது. இதனை கண்ட தாய் யானை தானும் தண்ணீரில் நீந்தி சென்று லாவகமாக குட்டி யானையை தும்பிக்கையால் பிடித்து கரை சேர்த்தது. பின்னர் யானையும் அதன் குட்டியும் வனத்துக்குள் சென்று மறைந்தன. சென்னை வேப்பேரியில் உள்ள மை லேடிஸ் பூங்காவில் திருநாய் தொல்லை அதிகமாக இருப்பதால் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் நேரலையில் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, அந்த பூங்காவுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் என்ன அச்சம் தெரிவிக்கிறாங்க? இது தொடர்பாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க? வணக்கம் லாவண்யா. சென்னை பெரியமேடு பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு எண் 58 செயல்பட்டு வரக்கூடிய மை லேடிஸ் பூங்கா என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பூங்காவாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேரு ஸ்டேடியம் அருகில் இருக்கக்கூடிய இந்த பூங்கா என்பது இங்கு தினம் சரி காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் நடைப்பயிற்சி, யோகா போன்ற பயிற்சிகளுக்காக இந்த பூங்காவிற்கு வருவது வழக்கம். தொடர்ச்சியாக காலை மற்றும் மாலை வேளைகளில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தும் விதமாக செயல்படுவது என்பதால் இங்கு நாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதாக வரக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு மட்டும் இந்த பூங்காவில் மட்டுமே 10க்கு மேற்பட்ட தெருநாய்கள் அதிகம் இருக்கிறது. இதன் காரணமாக நடைப்பயிற்சி மேற்கொள்ள வரக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தும் விதமாக செயல்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த பூங்காவை பொறுத்தவரை பராமரிப்பு இன்றி கடந்த சில நாட்களாகவே செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். தொடர்ச்சியாக பூங்காவை பொறுத்தவரை பழமை வாய்ந்த பூங்கா என்று கூறப்படக்கூடிய இந்த மை லேடிஸ் பூங்காவில் பல்வேறு இடங்கள்ல அந்த சருகுகள் அனைத்துமே குப்பையாகவே போட்டு வைக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் காரணமாக இங்கு பாம்புகள், வேற ஏதும் விஷ சந்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு மக்களை கவரும் வகையில் இருந்த இந்த நீரூற்றுகள் என்பது தற்போது செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது. இதன் காரணமாகவும் அந்த ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த நீரூற்றுகளில் தண்ணீர் தேங்கி தற்போது அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதன் காரணமாக மக்களுக்கு ஏதேனும் நோய்கள் பரவுவதாகவும் மக்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில அது மட்டுமின்றி இங்கு இருக்கக்கூடிய கழிவறை என்பது மிகவும் சுத்தம் இல்லாமல் தண்ணீரும் ஒரு சில நேரங்களில் வருவது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த பூங்காவானது தற்போது செயல்பட்டு வருகிறது. மிகவும் ஒரு பழமை வாய்ந்த மை லேடிஸ் பூங்கா என்பது இந்த பெரியமேடு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கும் தினசரி காலை மாலை என இரு வேளைகளிலும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு ஒரு முக்கிய பூங்காவாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது இந்த பூங்கா முழுவதுமே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தான் செயல்பட்டு வருகிறது. பலமுறை இங்கு வரக்கூடிய நடைப்பயிற்சி மேற்கொள்ள வரக்கூடியவர்கள் காவல்துறைக்கும் அதே போன்று பெருநகர மாநகராட்சிக்கும் பல்வேறு புகார்கள் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு தரப்புல எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய இந்த தெருநாய்கள் தொல்லை காரணமாக வரக்கூடிய மக்கள் மிகவும் பயப்படக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. சமீபத்தில் கூட சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு பூங்காவில் சிறுமியை ராட்வீலர் என்ற நாய் குடித்த சம்பவம் கடித்து புதறிய சம்பவம் என்பது மக்களை பெரும் அச்சுறுத்தலில் ஏற்படுத்திய நிலையில் தொடர்ச்சியாக இது போன்று பல்வேறு இடங்கள்ல தெருநாய்கள் மக்களை கடிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. இருப்பினும் இது போன்ற தெருநாய்கள் இந்த பூங்காவில் அதிகம் சுற்றி திரிவதால் வரக்கூடிய மக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தல் ஏற்படுவதாக தெரிவிக்கிறார்கள். எனவே உடனடியாக பெருநகர மாநகராட்சி செயல்பட்டு இங்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி செய்து மக்களுக்கு மீண்டும் விவரங்களுக்கு நன்றி லிபிகா. திருப்பூர் காவலிப்பாளையம் புதூரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 2 தொழிலாளர்கள் ரயில் மோதி உயிரிழந்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, இந்த விபத்து எப்படி நேரிட்டது? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் வந்து பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் சரவணபவன் என்ற 2 பேர் கட்டிட பணி செய்வதற்காக இங்கு வந்திருந்தனர். இவர்கள் அதாவது காவிலிப்பாளையம் புதூர் பகுதியில் தொடர்ந்து கட்டிட பணி செய்து வந்த நிலையில் அதே இடத்தில் தங்கி பணியாற்றி வந்திருக்கின்றனர். இவர்கள் அதாவது தேநீர் அருந்துவதற்காக தண்டவாளம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்டவாளத்தை கடந்தே மற்றொரு பகுதிக்கு சென்று தேநீர் அருந்தி வந்திருக்கின்றனர்.
இந்நிலையில் இன்று காலை 5 மணி அளவில் எழுந்த இவர்கள் டீ குடிப்பதற்காக இந்த தண்டவாளத்தை கடந்துவிட்டு மீண்டும் தங்கள் பணிக்கு சென்றபொழுது கோவையிலிருந்து திருப்பூர் நோக்கி வந்த ரயிலானது இவர்கள் இருவர் மீதும் மோதியது. இதில் 2 பேரும் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த ரயில்வே போலீசார் தற்பொழுது இந்த பகுதியில் வந்து 20 உடல்களையும் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 15 வேலம்பாளையம் போலீசாரும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.